உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி ஆதி என்னடா ஆச்சு உனக்கு? மேடம் பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல மேடம். மயங்கி விழுந்துட்டான். டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் போயிருக்காங்க. என்னடா ஆச்சு? மத்தியானம் சாப்பிடலையா? இல்லையே, நான் சாப்பிட்டேனே. அப்புறம் ஏன் மயங்கி விழுந்த? அது ஒண்ணும் இல்ல மேடம். தியாவோட அங்கிள் வந்து விளையாட்டுக்கு பிராங்க் பண்ணிருக்காரு. அதான் அவன் பயந்து மயங்கி விழுந்துட்டான். மேடம் மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவன் தான் முதல்ல தியாவை பயமுறுத்திருக்கான். அது அவங்க அங்கிள் கிட்ட சொல்லிருப்பா போல இருக்கு. அவரும் இவனை விளையாட்டுக்கு பிராங்க் பண்ணிட்டாரு. குழந்தைங்களும் பெரியவங்களும் ஒன்னா டீச்சர். அம்மா, என் மேலதான் தப்பு. நான் தான் தியாவை பயன்படுத்தினேன். நீ அமைதியா இருடா. எங்க இருக்காரு அந்த ஆளு? மேடம் மேடம் ப்ராப்ளம்லாம் எதுவும் வேண்டாம் மேடம். பாவம் அவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. அவருக்கு கில்ட்டில கண்ணெல்லாம் கலங்கிருச்சு மேடம். ரொம்ப சங்கடப்பட்டு தான் பேசினாரு. இதெல்லாம் தப்பு டீச்சர். இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? புரியுது மேடம். ஆனா அவர் ஒன்றும் வேணும்னு பண்ணலையே. அவரே உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க தான் பேசி அனுப்பி வச்சோம். அவர் வயசுக்கு குழந்தைங்க சண்டையில தலையிடலாமா? இவங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு சமாதானம் ஆயிக்குவாங்க. அதுக்குள்ள பெரியவங்க வந்தா பிரச்சனை ஆகும்னு அவருக்கு தெரியாதா? தப்புதான். நாங்க வேணா வார்ன் பண்ணிடுறோம் மேடம். நீங்க ஆதித்யாவை கூட்டிட்டு கிளம்புங்க. முடியாது டீச்சர். நான் அந்த ஆளை பார்க்கணும். 4 வார்த்தை என்னன்னு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க? குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? நீங்க கிளம்புங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு நீங்க சொல்ல முடியுமா முடியாதா? இப்ப நீங்க சொல்லல, நான் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும். மேடம் மேடம் அவர் வெளியே கார் கிட்ட இருக்காரு மேடம். அம்மா, அவர்தாம்மா. ஹலோ, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யாருங்க ரெஸ்பான்சிபிள்? இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே. கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா. உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான். சாரிங்க, நான் இதை வேணும்னு பண்ணல. சத்தியமா எனக்கு இப்படிலாம் நடக்கும், நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. சாரிங்க, நான் இதை வேணும்னு பண்ணலங்க. ஏதோ விளையாட்டுக்கு பண்ண போய் இப்படி ஆயிடுச்சுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டேய் ப்ளீஸ்டா தம்பி, சாரிடா. ஏய் ப்ளீஸ்டா, சாரி. டேய் சாரிடா. அம்மா, வாமா போலாம். ஹலோ, ஏங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போங்க.
என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் பாரதி மட்டும்தான். அந்த பாரதி யாரு, அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு, இனிமே என் வாழ்க்கையில அவங்க வரவே கூடாது. அதனால அவங்கள என் முன்னாடி வந்து நிக்க வேணாம்னு சொல்லிருங்க. என் வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பு அவங்கள மீட் பண்ணாதான் தான் இருக்கும்னு சொல்லிருங்க. மேடம், அவர் உண்மையாவே தெரிஞ்சு தப்பு பண்ணல மேடம், தெரியாம தான் தப்பு பண்ணிட்டாரு. மேடம், உங்க குழந்தை மயங்கினதும், அவர் தூக்கிட்டு ஓடினதும், அவர் துடிச்சு அழுததும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு மேடம். பாவம் மேடம், மன்னிச்சிருங்க. ப்ளீஸ்ங்க. இந்த உலகத்துல மன்னிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. தப்பு தாங்க, ஆனா என்னால இப்ப மன்னிப்பு மட்டும்தானே கேட்க முடியும். வேற என்ன பண்ணா உங்க கோவம் போகும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். இத பண்ணா இது சரியாகும், இது செஞ்சா இது மாறிடும்னு எதுக்குமே கணக்கு கிடையாது. ஒரு தடவை நடந்த தப்ப மறுபடியும் சரி செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்காம இருந்தாலே எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு இனிமே என் குழந்தைய தொந்தரவு பண்ணாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.